கை கால் வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி எல்லா வலியும் போக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான உளுந்தை வச்சு நம்ம புட்டு செய்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த 2 கப்பு உளுந்தையுமே நல்லா சுத்தமாக தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அப்போதைக்கு கழுவி நீங்கள் செஞ்சுக்கலாம். நிறையா செய்யணும் அப்படின்னா நீங்கள் முன்னவே கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் வறுத்து. இப்போ இது மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து வந்து நல்லா பொன்னிறம் வரணும். இந்த நேரத்துக்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். அப்போ எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ 1 கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதையும் நல்லா நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வரணுங்க. கருக விடாமல் நல்லா பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சு இந்த மாதிரி வந்துச்சின்னா போதும், நீங்கள் எடுத்துடலாம். இப்போ இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து ரொம்ப மழன்னு அரைக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை ரொம்ப குறன்னு அரைக்கக்கூடாது. ரவை பதத்துக்கு உடச்சி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா இப்படி வரணும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா புட்டு வந்து பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இது இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நல்லா புட்டு வெந்து வந்துடும். அவ்வளோதான், புட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லை வெல்லம் வேணும்னாலும் வெல்லம் போட்டுக்கலாம். நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தாராளமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 2 முறை நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. கை கால் வலி, இடுப்பு வலி எதுவுமே இருக்காதுங்க. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.